பெருமான் திரும்பி பார்க்கிறார். சிவகணங்கள் எல்லாம் அலண்டு போய் கிடக்கின்றன. குடை தாங்கும் குண்டோதரன் குடையே உடையாய் மாட்டிக்கொண்டு நிற்கின்றான். நந்தி முதுகெலும்பை தவிர மற்ற எல்லா எலும்புகளையும் உடைத்து எண்ணி இருக்கிறார்கள். பெருமான் கேட்கிறாரு, ஏன்பா முதுகெலும்பு மட்டும் ஒண்ணும் பண்ணலையா? அந்த அம்மா சுமதி என்ன அடிக்கும் போது இந்த இடத்துல நம்ம அம்மா உட்காரணபடி, அதனால அதை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி மத்ததெல்லாம் அடிச்சாங்க சாமி. இவங்க மதுரக்காரகன்றதுனா அடிக்கும் போதே இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப என்ன அடிச்சாலும் தாங்கறான்னு சொல்லிட்டு வேற அடிச்சாங்க சாமி. அன்னை சொல்லுகின்றாள், ஐயனே மன்னிக்க வேண்டும், எங்களுக்கு அடிக்கவும் தெரியும், கட்டுப்போடும் வைத்தியமும் தெரியும். தென்னாட்டிலே சித்த வைத்தியம் என்று பெரிய வைத்திய முறை இருக்கிறது. அதன்படி எல்லோரையும் 10 நாளில் சரி செய்து விட்டு செல்லுகின்றோம். அப்பன்னு சொன்னார், அப்படியே செஞ்சுட்டு போங்க, அப்பதான் சீக்கிரம் வர முடியும். தாயார் கைலாயத்தை சீரமைத்து விட்டு மீண்டும் மதுரைக்கு வருகின்றார். சொன்னபடியே பெருமான் மதுரைக்கு வந்து கைலாயத்தினுடைய ஞான மண்டலத்தை மதுரையில் உருவாக்கி ஜீவன் முக்த சமுதாயத்தை செய்து வைக்கின்றார். கைலாசாவின் சித்திரை பெருவிழா பகவானின் திருவிளையாடல் சத்சங்கம் ஏப்ரல் 17 முதல் இரவு 8 மணிக்கு நேரலையில் இணையுங்கள்.